ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கட்சியின் வருட இறுதியும் தொகுதி அமைப்பாளர்களினதும் கூட்டம் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது விசேட அமைச்சு பதவி தொடர்பாக கருத்து முன்மொழிவுகளும் வாதங்களும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் இந்த கூட்டத்தின் முடிவில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள அமைச்சர்கள் விசேட அமைச்சு பதவிகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டனர். சிறப்பு அதிகாரங்களை கொண்ட விசேட அமைச்சு பதவி என்ற ஒரு அமைச்சு ஊடகங்களினால் ஏற்படுத்தப்பட்ட மாயையை தவிர அப்படியொரு எண்ணம் அரசாங்கத்துக்கு கிடையாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். விசேட அமைச்சு பதவியொன்று உருவாக்கப்பட மாட்டாது. இது ஊடகங்களின் கருத்துக்களை தவிர அவ்வாறு விசேட அமைச்சு ஒன்றை உருவாக்கும் எண்ணம் இல்லை. நாட்டில் உள்ள அரசியல் அமைப்பிற்கு அமைய புதிய அமைச்சர்களை நாடாளுமன்றத்தின் அனுமதியுடன் உருவாக்க முடியும். எனினும் விசேட அமைச்சு என்ற ஒன்று பற்றி எனக்கு தெரியாது. உபாய மார்க்க அபிவிருத்தி அமைச்சு ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக கருத்து நிலவுகின்றது. 3 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் இந்த அமைச்சு முன்வைக்கப்படும். எனினும் இதுகுறித்து பேச்சு மட்டத்தில் காணப்படுவதால் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும். எவ்வாறாயினும் விசேட அமைச்சு பதவி ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் உருவாகாது என்றே நான் கருதுகின்றேன். விசேட அமைச்சு பதவி குறித்து பலதரப்பட்ட வகையில் பேச்சுக்கள் காணப்படுகின்றன. இது குறித்து அமைச்சரவையிலும் பேசப்பட்டு வருகிறது. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. விசேட அமைச்சு பதவி ஒன்றை அமைப்பதற்கும் அவசியம் எழவில்லை. அமைச்சரவையிலும் அதே போல் இன்றைய தினம் அது குறித்து கலந்துரையாடினோம். எனினும் சில அதிகாரங்கள் புறம்பாக அமைக்கப்பட வேண்டும் என்றே யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த நாட்டிற்கு முதலீட்டாளர்கள் வந்தால் முதலீடு செய்வதற்குரிய வசதிகள் இல்லை. நாட்டில் காணப்படுகின்ற சட்டத்திட்டங்கள் அரசாங்கத்தின் தாமதம் காரணமாக முதலீடுகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அதனால் அவற்றை பலப்படுத்த திடமான வேலை திட்டம் ஒன்றை வகுத்து வருவதே தவிர எவரது அமைச்சு பதவிகளிலும் உள்ள அதிகாரங்களை குறைப்பதற்கு இடமளிக்க மாட்டோம். விசேட அமைச்சுக்கள் தொடர்பான பேச்சுக்கள் இதற்கு முன்னரும் காணப்பட்டன. முன்னைய ஆட்சியிலும் இது குறித்து பேசப்பட்ட போது எமது அரசாங்கத்திற்கு பங்கம் ஏற்படும் வரை எமக்கு தெரியாதிருந்தது. அதனால் விசேட அமைச்சு என்ற விடயத்தில் நாங்கள் இணங்க மாட்டோம். எனவே அப்படிப்பட்ட ஓர் அமைச்சு ஒன்றை உருவாக்கும் முயற்சி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படவில்லை என்றே நாங்கள் நம்புகிறோம். இந்நிலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய உள்விவகார அமைச்சர் வஜிர அபேவர்தன உபாய மார்க்க அபிவிருத்தி விசேட அமைச்சு என்பதை அமைத்தே தீருவோம் என சூளுரைத்துள்ளார். இந்த அமைச்சு பதவிக்கான அவசியம் தற்போது நிலவி வருவதாகவும் குறித்த அமைச்சை உருவாக்குவதற்கு அஞ்சப்போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையில் அமைக்கப்படவுள்ளதாக கூறப்படும் சிறப்பு அதிகாரங்களை கொண்ட விசேட அமைச்சிற்கு சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம நியமிக்கப்படவிருப்பதாகவும் கருத்து நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.